இருக்கிற நெற்றி கண்கள்ல இருந்தும் வந்து வாயு பகவான் அக்னி பகவான் மூலமா கங்கை நதிக்கு போறாரு. கங்கை நதியிலிருந்து அந்த ஜுவாலை கங்கையும் தாங்க முடியாம கொண்டு வந்து சரவண பொய்கையில விட்டுறாங்க. நாணல் காட்டுல இருக்க ஒரு பொய்கையில அங்க வந்து 6 தாமரை மலர்கள்ல அவர் வந்து குழந்தைகளா 6 பேரா வராரு. இப்ப அவங்கள வந்து கன்னி கார்த்திகை பெண்கள்லாம் வந்து அவங்கள எடுத்து வளர்த்துறாங்க. வளர்த்தோம்னா அம்பிகை வந்து அவங்க ஒரே முகமா ஆக்கி ஒரே முருகரா ஆக்கி அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவரு எதுக்காக அவதாரம் பண்ணி இருக்காரு? நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற மாயை, கண்மம், அகங்காரம் 3ஐயும் அழிக்கிறதுக்காக தான் உதிச்சிருக்காரு. அதை எப்படி அழிக்கணும்னா, அழிச்சாதான் நம்ம மனசு சுத்தமாகும். அதை அழிக்கணும்னா இந்த மாதிரி விரதமெல்லாம் இருக்கணும். விரதமெல்லாம் இருந்தா அது எப்படி அழியும்? நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம கடவுள் மேல மட்டுமே பக்தியோட அவரோட துதிப்பாடல்கள், போற்றிகள், கதைகள், புராணங்கள் அது மாதிரி நிறைய கேட்கணும், பார்க்கணும். அதே சமயம் டிவி, சினிமா, கண்ட சினிமா பாட்டுகள் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. மெயினா சீரியல் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்க்காம முருகர் மேல மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டா நல்லா கவனமா பக்தி செலுத்தணும்னா நம்ம மனசு சுத்தமாகும். ஏன்னா முருகர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். அது இப்ப எப்படி ஆரம்பிக்கணும்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆறு, குளம், கிணறெல்லாம் இருந்தது. அங்க போய் எல்லாம் காலையில 4:30 மணிக்கே நம்ம சேவல்ங்கிற அலாரம் டைம் பீஸ் வந்து அலாரம் அடிச்சிடும். 4:30 மணிக்கெல்லாம் எல்லாம் எழுந்திருச்சு கோயில் குளத்துக்குள்ள எல்லாம் போய் குளிப்பாங்க. குளிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து விரதமெல்லாம் இருப்பாங்க, பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப வந்து இங்க எங்க போய் நம்ம ஆறெல்லாம் பாக்குறது? ஆறு, ஏரி, குளம் எல்லாம் அதுதான் எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சுல்ல. அதனால வந்து ஆத்துல நம்ம குளிக்க முடியாது. நம்ம ஆத்துல இருக்க பாத்ரூம்ல ஷவர் தண்ணியில குளிச்சுப்போம். கங்கையை நீரா நினைச்சுக்கிட்டு ஷவர்ல குளிச்சுப்போம். குளிச்சுக்கிட்டு சாமி 3 முறைகள் இருக்கு விரதம் இருக்கிறதுக்கு. கலசம் வச்சு கும்பிடலாம், யாகம், இன்னொன்னு வந்து விக்கிரகமோ இல்ல போட்டோவோ வச்சு கும்பிடலாம். இதுல வந்து யாகம்ங்கிறது கோயில்ல செய்யறது. வீட்டுல கலசம் வச்சு கும்பிடலாம். அது தெரிஞ்சவங்க முறைப்படி செய்யணும். அப்புறம் வந்து விக்கிரகம் போட்டோம்னா யார் வேணா வச்சு கும்பிடலாம். அதுக்கு வந்து சாமியோட விளக்கெல்லாம் பருத்தி வச்சு, விளக்கவங்க வந்து மண் விளக்கு பரிசுனா ரொம்ப நல்லது. ஏன்னா முருகரே வந்து பஞ்சபூதங்களால உருவாகி வந்தவர் தான், அவரோட பஞ்சபூதங்கள் துணையோட. அதனால மண் விளக்கும் அப்படிதான். மண் விளக்குல வந்து மண்ணு வந்து நம்ம தரையில இருக்கிறது நிலம். அதுல வைக்கிற திரி வந்து பஞ்சு திரி, அதுவும் நிலத்துல இருந்து வர பஞ்சு செடியில இருந்து எடுக்கிறது. அப்புறம் எண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து திரவ நிலை, அதெல்லாம் நீர் மாதிரி தான். அப்புறம் ஜோதி வந்து எப்படி இருக்கும்னா நெருப்பு. அது வந்து எப்படி எரியுது? ஆகாயத்தை நோக்கி மேல் நோக்கி எரியுது. அதனால இந்த பஞ்சபூதங்களோட துணையோட இருக்கிற மண் விளக்க பருத்தி தீபத்துல முன்னாடி தீப பாடல் இருக்கு, அதெல்லாம் பாடி நெய்வேத்தியம்னு வரும்போது சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, இல்ல ஏதாவது சுண்டல், பச்சைப்பயிறு இது மாதிரி எல்லாம் வச்சு சாமிக்கு எது வேணா வச்சு கும்பிடலாம். கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரி புராணங்கள், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், குரு கவசம் இது மாதிரி எல்லாமே படிக்கலாம். வேற எதுவும் கண்ட புக்கெல்லாம் படிக்கக்கூடாது, இதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி மதிய நேரத்துல நம்ம தூங்கக்கூடாது. மெயினா தூங்குனா நல்ல பண்புகள், 100 விதமான நல்ல பண்புகளை உடைய 100 பிராமணர்களை கொன்னதுக்கு சமம் அந்த பாவம் நமக்கு. அதனால மத்தியான நேரத்துல விரதம் இருக்கும்போது தூங்காது. மற்ற நாள் தூங்கிக்காங்க, விரதம் இருக்கும்போது தூங்க வேண்டாம். அப்புறம் சாயந்தரம் கோயிலுக்கெல்லாம் போங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா விரதம் இருக்கும்போது வந்து எளிய வேலைகள் தான் செய்யணும், கடினமான வேலைகள் செய்யக்கூடாது. அப்புறம் அந்த காலத்துல வந்து நீர், காத்து எல்லாம் வந்து சுத்தமா இருந்தது. அதனால வந்து வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு இருந்தாங்க, இல்ல நீர் மட்டும் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு மிளகு, முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகுன்னு 6 நாளும் 6 மிளகு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா எதுவுமே சுத்தம் கிடையாது, எல்லாமே வந்து பொல்யூஷனா இருக்கு. அதனால வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காலையில பால் பழம் எடுத்துக்கலாம், இல்ல பழம் கூட எளியமா ஜீரணமாகிற மாதிரி தான் பழம் எடுத்துக்கணும். அப்புறம் 2 நேரம் டிஃபன் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, உணவு எடுத்துக்க வேண்டாம், அசைவம் எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணிகள் அவங்கெல்லாம் வந்து விரதம் இருக்கக்கூடாது. அசைவம் மெயினா எடுத்துக்க கூடாது.
அப்புறம் அவங்கவுங்களுக்கு எது சௌகரியமா அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாமல் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் விரதத்தை. அப்படி மீறி எடுக்கணும்னா நம்ம சாப்பிட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். சாமி வந்து அவ்வளோ கடுமையான விரதத்தை இருங்கன்னு சொல்ல கிடையாது. நாமளா விரும்பி செய்யறது தான் இந்த விரதமெல்லாம். அது கடுமையான விரதம் இருக்கும்போது பலன் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பாவமெல்லாம் பூர்வ ஜென்மத்து பாவமெல்லாம் கழியும். அதுக்காக தான் சொல்றது, மனசு சுத்தப்படுங்கிறதுக்காக. மனசு உடம்பு சுத்தப்படும். உடம்புனா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ்ல இருக்க கழிவுகள்லாம் வெளியில வந்துடும். மனசு உடம்பு எல்லாம் சுத்தமாகி எல்லா பார்ட்ஸுமே சுத்தமாயிடும். அதனால வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். அதுதான் பிரச்சனையே. அதுக்காக வேண்டிதான் மெயினா இந்த விரதம் எல்லாம் இருக்கிறது. இந்த விரதத்தோட பலன்கள்லாம் என்னன்னா, நம்ம மகப்பேருக்காக பொதுவாக சஷ்டினாலே மகப்பேருக்காக தான் சொல்றது. ஏன்னா அது அவ்வளோ பவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கார்த்திகை விரதம்னா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் சஷ்டி விரதம் அப்படி கிடையாது. எளிய மக்களுக்கு கூட சஷ்டி விரதம்னா என்னன்னு தெரியும். அவங்க விரதம் இருக்காட்டி கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த சஷ்டி விரதம் வந்து மாசத்துல 2 தடவைலாம் வரும். அது வந்து பட்ச விரதம்னு அர்த்தம். இது வந்து சஷ்டியில வர்றது ஐப்பசி மாசம் வர்ற விரதம். இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இது யாரு இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா, வசிஷ்டர் முனிவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ராமரோட குரு. அந்த வசிஷ்டரும் வந்து ஒரு தடவை முசுகுந்தன்ற ஒரு ராஜாவுக்கு என்ன சொல்றாரு, நீ சஷ்டி விரதம் இரு, அதுக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் வந்து விரதம் இருந்தோடனே முருகரும் மகிழ்ச்சி அடைஞ்சு அவரு காட்சி கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாருன்னா, வீரபாகு அவரோட சகோதரர்கள் வீரர்கள் எல்லாம் 8 பேர், தேவர் முனிவர் எல்லா கணங்களோட எல்லாம் வந்து காட்சி தர்றாரு. அப்புறம் கோரன்ற ஒரு அசுரன் என்ன பண்றான், பகீரதன்ற மன்னனை வந்து நாட்டை விட்டு துரத்தி விட்டு அவனோட நாட்டை பிடுங்கிட்டு அவன் நாட்டுல இருக்கான். அப்ப வந்து இவன் குடும்பமே வந்து காட்டுல இருக்குது. அப்ப இவன் வந்து அசுரகுரு வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி நான் என்ன பண்ணட்டும், இந்த மாதிரி என் நாட்டை விட்டு துரத்தி விட்டானே, குடும்பமே எல்லாம் காட்டுல இருக்கு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு. அவர் சொல்றாரு, நீ வந்து சஷ்டி விரதம் இரு, அதுதான் பகை வெல்லும் சஷ்டி விரதம் அப்படின்னு. 3 வருஷம் விரதம் இருந்து முருகர் அதுக்கப்புறம் வந்து காட்சி கொடுக்கறாரு. காட்சி கொடுத்து அவன் பழையபடி அவன் நாட்டை மீட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் இன்னொரு என்னன்னா, அசுரவேந்தன்லயே வந்து அசுரதத்தன் ஒருத்தன், அவனுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக கஜமுகாசுரன்ற ஒருத்தனுக்கு வந்து சுக்கராச்சாரியார் சொல்றாரு, நீ வந்து கந்த சஷ்டி விரதம் இரு, அப்ப வந்து உனக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கும், நல்ல முருகரோட அருள் கிடைச்சதுனாக்கா நீ வந்து அசுரதத்தனுக்கு நீ உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் என்ன பண்றான், இவனும் விரதம் இருந்து இவனுக்கான பலமெல்லாம் கிடைச்சு நல்ல பெரிய அசுரனாகி எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவனை வந்து என்ன பண்ணா, சஷ்டி விரதம் இருந்துட்டான்ல, அதனால அவனுக்கு பயங்கரமா பவர் வந்துருச்சு. இப்ப வந்து அவனை அடிச்சது யாரு, விநாயகர் வந்து அடிச்சு மூஞ்சூரா மாட்டிட்டாரு. ஏன்னா வேற யாராலையும் வந்து அவனை அடிக்க முடியாது. இப்ப விரதம் இருக்கும்போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது. அதே மாதிரி யாரையும் வந்து கடிஞ்சு நம்ம பேசக்கூடாது, திட்டக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரே வழி என்னன்னா, பேசாம இருக்க முடியாது. அது லேடிஸால சுத்தமாவே பேசாம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு குறைன்னு வீட்டுக்குள்ள குறை இருந்துட்டே தான் இருக்கும், சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், நம்மளையும் திருத்த முடியாது. அதனால பெட்டர் இது மௌன விரதம் இருந்துடலாம். உண்ணாவிரதத்தோட சேர்த்து மௌன விரதமும் இருந்தோன்னா விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு தான் மெயினாக பலன் இருக்கும், அவங்களுக்கு தான் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து திருச்செந்தூரில் வந்து இந்த சஷ்டி டைமில் மட்டும்தான் ஆறுமுக தரிசனம் கிடைக்கும். மற்ற நாளில் வந்து சாமிக்கு அந்த அங்கவஸ்திரம் போத்தி அதை மறைச்சிடுவாங்க, வெறும் சூரசம்ஹார மூர்த்தியாக தான் அவர் இருப்பார். மற்ற டைமில் இந்த சஷ்டி டைமில் மட்டும்தான் ஆறுமுக தரிசனம் கிடைக்கும். அப்புறம் குமரகுருபர் வந்து சின்ன வயசுல பேச முடியாத ஒரு ஊமை. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, சஷ்டிக்கு விரதம் இருன்னு சொல்லி அம்மாவும் பையனும் 2 பேரும் சஷ்டிக்கு விரதம் இருக்காங்க. விரதம் இருந்து 6வது நாள் கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அவர் வந்து எல்லாம் ஊமைன்னு பேச முடியலன்னு நிறைய அவமானப்பட்டிருக்காரு, வருத்தம் ஏக்கம் ஒரே கஷ்டமா இருக்கு. அவர் என்ன பண்ண, கடல்ல குதிக்க போயிருக்காரு. அப்ப வந்து ஒரு பூசாரி உருவத்துல முருகர் வந்து ஒரு பூ கொடுத்துருக்காரு, இந்த பூ வச்சுக்கோன்னா அவர் அந்த பூ வாங்கிட்டு நான் பூன்னு சொன்னாரு. அப்புறம் அதுல இருந்து பேச்சு வந்துருச்சு. அப்புறம் பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப முருகன் வந்து காட்சி கொடுக்கறது வந்து 3 விதமா நம்ம காட்சி கொடுப்பாரு. சகுனம், இன்னொன்னு வந்து பாடல்கள் மூலமா, கனவு. இந்த மாதிரி கனவுல முருகரே வந்து ஞாபகம் இருக்க பயமேன் அப்படின்லாம் சொல்லுவாரு.
சகுனம் என்னன்னா மயில், வேல், சேவல் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்ணுக்கு தென்படலாம், அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாவது சாமி பாட்டெல்லாமும் கேட்கலாம். இப்போ இன்னொன்று என்னன்னா, விநாயகரே வந்து இதை ஒப்பரு விரதம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் உண்மையாக நடந்தது சொல்கிறேன். 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெலிவரி கன்சீவ் ஆகியிருந்தப்ப லேபர் பெயின், காலையிலேருந்து அட்மிட் ஆகி ஈவினிங் வரைக்கும் பெயினே வரல. டாக்டர் வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணுவேன், ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு 5:30 மணிக்கு மேலே தான் பெயின் வந்தது. பெயினும் தாங்க முடியல. அப்புறம் லேபர் வார்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. டாக்டரோ இதுக்கு போயிட்டாங்க, மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டாங்க. அட்மிட் ஆன உடனே ட்ரிப்ஸ் போட்டு என்னை கூப்பிடுமான்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, இது தெரிஞ்ச டாக்டர் தான், சொல்லிட்டு போயிட்டாங்க நம்பிக்கையா. அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு நல்லா பெயின் வந்துருச்சு. நான் வந்து முருகா 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 முருகானே சொல்லிருக்கேன். பெயின், அதாவது பெயினை தாங்க முடியாமல் இல்லை, ஜாஸ்தியாகுது, என்னால் பெயினை தாங்க முடியும். முருகா முருகா முருகான்னு சொல்லிருக்கேன். என் கணவரோ என்ன சொல்றாருன்னா, அத்தான் சொல்லு அத்தான் சொல்லுங்கிறார். நான் முருகா முருகாங்கிறேன், அவர் அத்தான் சொல்லுங்கிறார். ஏன்னா அவரு பேரும் முருகன் தான். அத்தான் சொல்லுங்கிறார். எனக்கு காதுல உழுதுது, ஆனால் என்னால சொல்ல முடியல. எங்க அம்மாவா ஒரு பக்கம் வந்து கொஞ்ச நேரம் தான், பொறுத்துக்கம்மா கொஞ்ச நேரம் தான் அப்படின்றாங்க. நான் முருகா முருகானே சொல்லிருக்கேன். அப்ப லேபர் வார்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப பெயின் வந்ததுங்க. லேபர் வார்டுக்கு போனோன்னு ஒரு ஆயாமா பக்கத்துல வந்து, ஏம்மா உனக்கு பிடிச்ச சாமியா பார்த்து நீ வேண்டிக்கம்மா அப்படின்னுச்சு. நான் முருகா முருகான்னு வாய் சொல்லிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள, முருகா உன் வேலை வச்சு எப்படியாவது குழந்தைய நல்லபடியா காப்பாத்திரு, வெளியில கொண்டு வந்துருன்னு வேண்டிக்கிட்டேன். நல்லபடியா என் பொண்ணும் பிறந்தவ 3 வருஷம் வரைக்கும், 3-4 வயசு வரைக்கும் அவன் முதுகுல வந்து 3 பட்டை இருந்தது. நம்ம விபூதி பட்டை போடுற மாதிரியே, நம்ம விபூதி போட்டா கூட விட்டு விட்டு இருக்கும். ஆனா அது வந்து பட்டை நல்லா பளிச்சுன்னு பச்சை கலர்ல முதுகுல இப்படியே நான் இருக்கேன், நான் தான் வந்திருக்கேன்ற மாதிரி. அது அதெல்லாம் உண்மையா நடந்தது. அப்ப எனக்கு ஏற்கனவே நம்பிக்கை உண்டு. +2 படிக்கும் போதே கந்தர் அனுபூதி எல்லாம் டெய்லி சொல்லுவேன். காலேஜ் படிக்கும் போது கந்த சஷ்டி கவசம் எல்லாம் சொல்லுவேன். அதனால நம்பிக்கை வைக்கணும், வச்சாதான் எதுவுமே நல்லபடியா நடக்கும். சஷ்டி விரதமேன்னு சொல்லி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது துணவியாக இருந்தாலும் நான் மைக்கு தட்டுறது என்னுடைய கடமை. எனக்கு இரவு சாப்பாடு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறது எங்க சிவபெருமான் சொன்ன தத்துவம். அதிக நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரொம்ப அருமையா பேசினாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. அதாவது இவங்க சொன்னதுல ஒரு 7 பாயிண்ட் நான் தராசுல போறதுக்காக நோட் பண்ணி வச்சேன். ஆனா அதிக டைம் எடுத்ததுனால அதுல 2 பாயிண்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணிட போறேன். அதுல ஒரு 5 பாயிண்ட் தான் நான் போட போறேன். இவங்க பேசுறதுல மதியம் தூங்கக்கூடாது, அப்படி தூங்குனா 100 அந்தணர்களை கொன்ற காரணம் இல்லாமல், அதுவும் 100 அந்தணர்களை காரணம் இல்லாமல் கொன்ற பழி வரும் அப்படின்னு சொல்லி கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே போல விரதம் இருக்கின்ற முறையை பற்றி நல்லா ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்படி இந்த விரதம் இருக்கிறது. அப்புறம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியில் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சட்டியில் இருந்தால் கரண்டி வச்சு அப்படியே எடுத்து சாம்பார் ஊத்துறது கிடையாது. சட்டியில்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கருப்பையில் குழந்தை வளரும் அப்படிங்கிறது இது அர்த்தம். இதுல ஒரு முக்கியமான தத்துவம் என்னன்னாங்க, குழந்தை பிறக்கும், அதை விட முருகனே குழந்தையா பிறப்பான் அப்படிங்கிறது தான் கந்த சஷ்டி விரதம். குழந்தை பிறக்கும், ஆனால் முருகனே குழந்தையாக பிறப்பான் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்தை சொல்லி, அது மட்டும் இல்லாம இது கதை அல்ல நிஜம் அப்படிங்கிற மாரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த குழந்தை பிறந்தது, அது உண்மை. அந்த குழந்தைக்கு வந்து 3 பட்டை மாரி முதுகு இருந்தது, முருகனுடைய அருள் அதெல்லாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அப்புறம் இந்த விரதத்தில் இருந்தவங்க எப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி, பகீரதன் இவங்களுக்கெல்லாம் எப்படி பலன் கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது ஒரு பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளர் பேசுறது ரொம்ப கஷ்டம். எப்படி கிரிக்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது கஷ்டமோ, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பால் ஸ்பீடா வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதனால ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப நல்லா திறமையா ரொம்ப சிறப்பா செஞ்சு எல்லாத்துக்கும் கைத்தட்டிலையும் வாங்கினாங்க. அவர்களுக்கு நம் பாராட்டுகள். ரொம்ப சிறப்பு. அடுத்தது இது வந்து உண்மையிலுமே ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. அடுத்தபடியாக கார்த்திகை விரதமே. இப்ப இந்த இந்த அணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கார்த்திகை விரதம் அணி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த அணியில பேசுவதற்கு நம்ம கவி மன்னன் திரு அருணன் சார் அவர்கள் வருகிறார். பாருங்க.